டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை காட்டி முஸ்லிம் சமூகத்தை பணத்திற்கும் பதவிக்கும் பேரினவாதிகளிடம் அடகு வைத்துவிட்டது என உலமா கட்சித் தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்திருக்கின்றார். ஹக்கீம், அதாவுல்லா, ரிஷாத் ஆகியோரின் உதவியுடன் ஆட்சியை கைப்பற்றி தமது பிரமுகரை, அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு உறுப்பினரை முதலமைச்சராக்கியதன் மூலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மாத்திரமே வெற்றி பெற்றுள்ளார் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தியா வருவதை கண்டித்து சென்னையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய பிரதேச மாநில சாஞ்சியில் இடம்பெறும் பௌத்த மத நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக ராஜபக்ச எதிர்வரும் 21ஆம் தேதி இந்தியா செல்கின்றார். இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களை போலீசார் பின்னர் கைது செய்தனர். ஒட்டுமொத்த ஈழ மக்களை கொண்ட இனவெறி படுகொலை ராஜபக்சவே இந்தியாவுக்குள் வந்தால் மீண்டும் கலவரம் வெடிக்கும், இந்தியாவை பற்றி எரியும். தமிழ்நாட்டில் இந்த சட்டமாணவர் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர் செய்வது போல அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் அனைத்து மாணவர்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டம் மற்றும் இந்த தமிழகமே பற்றி எரியும் அளவுக்கு போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேவேளை இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தியாவுக்கு வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் நேற்று தீக்குளித்த ஓட்டோ சாரதி விஜயராஜ் இன்று உயிரிழந்தார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வெளிநாட்டு பணியாளர்கள் 12 பேர் கொல்லப்பட்ட மினி பஸ் தாக்குதலுக்கு போராளி குழு ஒன்று உரிமை கோரியுள்ளது. முகமது நபியை அவதூறு செய்யும் அமெரிக்க திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தாக்குதலை நடத்தியதாக ஹெஸ் இஸ்லாம் போராளி குழுவின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.